ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து மணிகிட்ட கேட்குறாங்க, என்ன மணி பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன இந்த கல்யாண வேலையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கல்யாண வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டுதேன், நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கும்போது, என்ன மச்சான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, பையனோட கல்யாணம் எனக்கு வேலை இருக்காதா, எல்லாமே நான் முன்னாடி நின்று பார்த்தாதுன்னா எனக்கு திருப்தி வரும் அப்படிங்கிறாங்க. அது சரிதான் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு கல்யாணமா 2 கல்யாணம் வேற, வேலையெல்லாம் ஜாஸ்தியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. எங்கே ஜானகியை காணவே இல்லை அப்படின்னு ரகுராம் சொல்லவும், அப்போ வந்து மணி சொல்கிறாங்க, அக்கா எங்கே போயிருப்பாங்க, எங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, சொல்ல போனாக்கி 2 கல்யாணம்லாம் வேலையெல்லாம் ஜாஸ்தியாக தானே இருக்கும், வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு மணி சொல்லவும், சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பார்த்தோம்னா அங்கே வராங்க. அப்போ மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாவும் சீனும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரகுராம் வந்துருந்தாங்க. ரகுராமை பார்த்ததுமே சீனு வந்து ஒளிஞ்சிக்கிட்டுதாங்க. ஐயோ மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, அப்போ ரகுராம் வந்து கேட்குறாங்க, என்ன மாயா என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை பெரியப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாயா, கல்யாணத்துக்கு வர இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு, நீ சந்தோஷமா இருக்கணும் மாயா, எனக்கு அதுதான் வேணும், என் பொண்ணுங்க 2 கல்யாணமும் ஜாமுன்னு நடக்கணும் அப்படின்னு சொல்லவும், பெரியப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க, மாயா அங்கே இருக்கிறான்னா சீனு உங்க தானே இருந்தாகணும், டே சீனு அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது சீனு ஒளிஞ்சிருக்கிறாங்க. டே வாடா அப்படிங்கவும், அந்த வந்துட்ட மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வராங்க. என்னடா அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை மாமா மாயாட்ட பேசலான்ட்டு வந்து அப்படின்னு சீனு சொல்லவும், சரிடா இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, எங்கேயும் போய் அனுப்பிக்காத, அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டிலே இருந்து நீயும் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு, சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்டா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரகுராம். அப்போ வந்து பார்த்தோம்னா சரி ஜானகி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ சீனு வந்து அவங்க மாயாட்ட சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னா கதிர் வராமல் இருந்தாலே போகிறோம், கதிர் பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சீனு வந்து மாயாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து ரகுராம் வந்து ஜானகியை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. அப்போ அவங்க ரூமில் வந்து சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஜானகி உன்னை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிற, எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு தானே போயிட்டு வந்து அதுக்கே அப்படி சோகமாக இருக்கிற அப்படிங்கும்போது, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், சொல்லப்போனாக்கி நம்ம 2 பொண்ணுங்களோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணுங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன் நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே நல்லபடியாக அமையும், அவங்க கல்யாணமும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து ஜானகி வந்து ஜோசியர் சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ ஏன் ஜானகி அதை பற்றிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, நம்ம 2 பொண்ணுங்களோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீ அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், எவ்வளோ வேலைகள் இருக்குது அதெல்லாம் வந்து செய்யாமல் நீ இந்த மாதிரிக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு ரகுராம் வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கிஷோர் வர வருவார். கிஷோர் வரும்போது அம்மா வந்து எதுவுமே அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கவும், அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும்னா நான் கவனிச்சுக்கிடுது அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனைகள்லாம் இருந்தது, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இந்த கல்யாணத்தால் எல்லாருமே நம்ம ஒன்று சேர போகிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது, அம்மா வந்து கிஷோரை எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் எல்லா கவலையும் விடுங்க, நான் கவனிச்சுக்கிடுதேன், நீங்கள் வந்து கல்யாண வேலையில் பாருங்கள் அப்படிங்கவும், ஆமாம் ஜானகி நிறைய வேலை இருக்குது, நான் அதை போய் கவனிச்சுக்கிடுதேன், நீ இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து இதெல்லாம் பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நம்மளுக்கு வேலையை கிடைக்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அந்த கடவுள் தான் வந்து இந்த கல்யாணத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.